அனைவருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி நான் காலையில் 4:30 மணிக்கு தீபம் ஏற்றினேங்க. பிரபஞ்சத்திற்கு ஆராதனை காட்டி நன்றி செலுத்தினேங்க. நம்ம வீட்டில் ஏற்றுற விளக்கு வெறும் வெளிச்சம் மட்டும் இல்லைங்க, அது நம்ம கூட பேசுதுன்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியுமாங்க? இப்போ இப்போ இந்த விளக்கில் பாருங்கள், ஒரு மாற்றம் தெரியும். விளக்கு அமைதியாக எரியுது, அந்த தீபத்தோட சுடர் ஒரே நேராக எரியுது. இது நம்ம பிரார்த்தனையை நேராக கொண்டு போய் இறைவனிடம் சேர்க்குதுங்க. அம்மன் ஏதோ முக்கியமான அறிகுறி நம்மக்கிட்ட சொல்கிற மாதிரி தெரியுதுங்க. நமக்கு காட்ட திடீர்னு ஒரு விஸ்வரூபம் எடுத்த மாதிரி எவ்வாறு பிரகாசமாக விரிஞ்சிருக்கு பாருங்கள். அம்மனோட உருவம் அந்த ஒளியின் மறைஞ்சிருக்குங்க. ஒரு ஜோதி சொர்பரூபமாக காட்சி தருது. ஆன்மீகத்தில் இது ஒரு மர்மமான முக்கியமான அறிகுறிங்க. ஆனால் அறிவியல் ரீதியாக இது கேமரா பாக்ஸ் மாற்றமும் சொல்லலாம். ஆனால் ஒரு பக்தரோட பார்வையில் நான் வெறும் சிலை இல்லை, பிரபஞ்ச ஒளியாக உங்கள் கூட இருக்கேன்னு அந்த இறைவன் நமக்கு உணர்த்துகிற ஒரு மர்மமான தரிசனம் இது நண்பர்களே. உங்கள் வீட்லேயும் விளக்கு ஏற்றும் போது திடீர்னு சுடரித்து பெருசாவதோ அல்லது ஒரு விசித்திரமான ஒரு வட்டம் தோன்றுவதோ நடந்தால் அது உங்கள் குலதெய்வம் உங்கள் வீட்டுக்கு வந்துட்டாருன்னு அடையாளம். பக்திங்கிறது வெறும் சடங்கு இல்லைங்க, அது ஒரு உணர்வு. நேற்று சொன்னேன் இல்லைங்களா, காலையில் அந்த வீடியோவில் நல்ல செய்தி ஒன்று எனக்கு அறிகுறி தெரிஞ்சது, சாமி உணர்த்துச்சுன்னு. ஆனால் உண்மையாகவே அது நடந்துச்சுங்க. உங்களுக்கு அது நல்லா நடந்த பின்னாடி உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன்.